இந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த காலையிலே உங்களை வாரி அணைத்துக் கொள்ளக்கூடிய, உங்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த வீடியோ பதிவை இந்த காலையில் கண்டு கொண்டிருக்கிறீர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இது ஒரு தற்செயல் அல்ல, இது தேவனுடைய செயல், இது ஒரு யதார்த்தம் அல்ல, தேவனுடைய மேலான தேவ சித்தம் நீங்கள் கேட்கும்படி அவர் செய்திருக்கிறார். ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. இன்னைக்கு ராத்திரியில உங்கள் உறக்கம் இன்பமா இருக்க போகிறது. நிம்மதியா படுத்து தூங்க போறீங்க. இன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு ஆண்டவர் ஆஸ்வதிச்சாரு, என் காரியத்தை வாய்க்க பண்ணாரு, எனக்கு ஆண்டவர் ரொம்ப நல்லவரா இருந்தாருன்னு நீங்க சொல்ல போறீங்க. பாருங்களேன், அந்த அளவுக்கு ஆண்டவர் இன்னைக்கு அல்ல குறையாத ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் வாரி வழங்க போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்புங்கள், நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு முறை ஒரு சிறைச்சாலை கைதிக்கு அவருடைய மனைவி ஒரு கடிதம் எழுதினார்கள். என்னங்க, நீங்க எங்களை விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டீங்க, இங்க நானும் பிள்ளைகளும் ரொம்ப கஷ்டப்படுறோம், கை செலவுக்கு கூட காசு இல்லை, பொருளாதாரம் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, அடுத்த வேளை உணவுக்கே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமத்தோடு தான் நாங்க சாப்பிட வேண்டிய ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. என்ன செய்யறது, வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிக்கும் பொழுது எங்களுக்கு கிடைச்ச இறுதி ஒரு ஆலோசனை, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய காலி லேண்ட்ல விவசாயம் பண்ணலாம் நாங்க யோசிக்கிறோம். காய்கறி எல்லாம் வச்சு அத ஒரு தோட்டமா போட்டு ஒரு வியாபாரம் பண்ணலாம் காய்கறிகளை அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறோம். அதன் மூலமா வரக்கூடிய தொகை வச்சுட்டு கை செலவுக்கு வச்சு பிள்ளைகளுடைய வீட்டினுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு செயல்படுத்தலான்னு தீர்மானிச்சிருக்காங்க. ஆனா பெரிய ஒரு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய லேண்ட்ல பெரிய பெரிய பாறைகள் இருக்கிறது, அதெல்லாம் எடுத்து வெளியே போடணும். ரெண்டாவது, அந்த லேண்டை பண்படுத்தணும் அழகா, அப்பதான் தோட்டத்தை கனி செடிகளை நம்ம உற்பத்தி செய்ய முடியும். ஆனா இப்ப அதுக்கே ஒரு பெரிய பண தேவை நமக்கு வேணுங்க. ஆனா அந்த காசு இப்ப கையில இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி புலம்பி கண்ணீரோட தன் கணவருக்கு அந்த மனைவி கடிதம் எழுதுறாங்க. இதை படித்து பார்த்ததான சிறை கைதி மீண்டும் ஒரு கடிதத்தை பதில் கடிதமாக தன் மனைவிக்கு அவர் எழுதுகிறார். என்ன தெரியுமா எழுதினாரு? மா, கை செலவுக்கும் வீட்டு தேவைக்கும் வேற ஏதாச்சும் ஒரு வழியை பார்த்துக்கோ, பக்கத்துல இருக்கக்கூடிய லேண்ட்ல மட்டும் கை வைக்காத, நீ கல் எடுத்து போடுற, பண்படுத்துற, விவசாயம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எதையாச்சும் ஒண்ணு நீ பண்றதுக்கு தீர்மானிச்சு அங்க ஏதாச்சும் ஒரு வேலையை பண்ணிட்டினா, நான் அந்த இடத்துல தான் முக்கியமான விஷயத்த புதைச்சு வச்சிருக்கிறேன். நான் ரகசியமாய் கடத்தியதான தங்க கட்டிகளை அந்த லேண்ட்ல தான் மறைச்சி புதைச்சு வச்சிருக்கிறேன். நீ பாட்டுட்டு ஏதாச்சும் ஒரு வேலையை பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு மறைச்சு வச்ச பதிச்சு வச்ச தங்க கட்டிக்கு பாதகமான ஏதாச்சும் ஒன்று செஞ்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை எழுதினாராம். இந்த கடிதத்தை எழுதி முடிச்ச அடுத்த மறுநாளே அவருடைய வீட்டுக்கு பெரிய பெரிய ஜேசிபி இயந்திரங்கள், கற்களை எடுத்து போடக்கூடிய இயந்திரங்கள், கொத்தி மண்ணை பதப்படுத்தக்கூடிய இயந்திரங்கள்லாம் வந்துடுச்சான். வந்து பாறைகளை எடுத்து போட்டாங்களாம், பண்படுத்தி கொத்தி அந்த லேண்டை என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ அதை செஞ்சுட்டு போயிட்டாங்களாம். இந்த மனைவிக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அப்புறமா தான் அவங்க புரிஞ்சிட்டாங்களாம், என் கணவர் ரொம்ப ரொம்ப விவரமானவர், அவர் ஏதோ இதுல அடங்கியிருக்குன்னு சொல்லி பின்னாட்கள்ல அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களாம். என்னன்னா, சிறைச்சாலை இருந்ததான கைதி தன் மனைவிக்கு எழுத கடிதத்துல தங்க கட்டியை மறைச்சு வச்சதா எழுதினார் இல்லையா? ஏன்னா சிறையில் இருக்கக்கூடியவர்கள் கடிதத்தை உடனே போஸ்ட் பண்ண மாட்டாங்க, முதல்ல அவங்க படிப்பாங்க, படிச்சதுக்கு அப்புறமா தான் போஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப படிக்கும் பொழுது இவர் தங்க கட்டிலாம் எழுதினார் இல்லையா, அப்ப அந்த லேண்ட்ல ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு எந்திரங்களை கொண்டு வந்து கற்களை பொறுக்கி எடுத்து தள்ளி போட்டு விட்டு அந்த லேண்டை கொத்தி பார்த்திருக்காங்க. அங்க எந்த தங்க கட்டியும் இல்லை. இப்ப பாருங்க ஆச்சரியம். இவர் கடிதம் எழுதுனதுக்கு
அவங்க மனைவியினுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகிவிட்டது. கற்கள் எடுத்து போட்டாகிவிட்டது. நிலம் கொத்தப்பட்டது. சுலபமாக அவர்கள் பின்னாட்கள்ல தோட்டத்தை வைத்து பராமரித்து நல்ல லாபத்தை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஸ்டோரி ஏன் தெரியுமா கர்த்தருடைய பிள்ளைகளே? தன்னால் தன் சொந்த குடும்பத்துக்கு, தன்னால் தன் சொந்த மனைவிக்கு, தன்னால் தன் சொந்த பிள்ளைகளுக்கு எந்த விதமான உதவியும் செய்யவே முடியாத, கட்டப்பட்ட அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறை கைதிக்கு கூட தன் மனைவிக்கு எப்படியாச்சும் உதவி செய்யணும், தன் பிள்ளைங்களுக்கு எப்படியாச்சும் உதவி செய்யணும்னு சொல்லி ஏதாவது ஒரு விதத்துல யோசிச்சு அவர் ஒரு நன்மை செஞ்சிருக்காரு பாருங்களேன் தன் குடும்பத்துக்கு. அது சரியா தவறா என்று நான் சொல்லவில்லை. ஏன்னா இது ஒரு ஸ்டோரி, ஒரு கதை, அவ்வளவுதான். இப்போ ஒரு மனிதனாலே தன்னால் ஆற்றல் இல்லாவிட்டாலும் தன் குடும்பத்தை போஷித்து பாதுகாத்து உடுத்துவித்து பராமரிக்க முடியுமே, ஆனால் எல்லாம் முடிந்த எல்லாம் வல்ல தேவனால் உங்களை ஏங்க பராமரிக்க முடியாது? உங்க குடும்பத்தை ஏங்க பாதுகாக்க முடியாது? உங்களுக்கு ஆண்டவர் தந்த உங்கள் பிள்ளைகளை ஏன் அவரால் பராமரிக்க முடியாது? அவர் நன்றாய் பராமரிப்பார். உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு தேவைகள் வந்து விட்டதா? உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு போராட்டம் வந்து விட்டதா? உங்களுடைய வாழ்க்கையில சில ஆபத்து காலங்கள் என்று வந்து விட்டதா? பதறாதீர்கள். பக்குவமா உங்களை பாதுகாக்கிறதுக்கு பரிசுத்த தேவன் காத்து கொண்டே இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார் சங்கீதத்தின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆபத்து காலமா, தேவையின் காலமா, நெருக்கத்தின் காலமா, சங்கடத்தின் காலமா, அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த காலை நம்ம ஜெபம் பண்ணலாமா? இந்த காலை அவரை நோக்கி நம்ம வேண்டுதல் செய்யலாமா? நம்முடைய எல்லா விதமான தேவைகளுக்கு அடுத்த விஷயத்தை அவரிடத்துல நம்ம வெளிப்படுத்தலாமா? உடைஞ்சு போயிருக்கீங்களா? காயப்பட்டிருக்கீங்களா? நொந்து போயிருக்கீங்களா? இந்த சூழ்நிலையில யாராலும் எனக்கு உதவியே செய்ய முடியாது என்ற ஒரு இடத்துக்கு நீங்க போயிட்டீங்களா? யாருமே உங்களுக்கு உதவி செய்ய முன்வராமல் கைவிரித்து விட்டார்களா? கலங்காதீர்கள், இந்த கர்த்தர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஆபத்து காலமா என்னை நோக்கி கூப்பிடு, என்கிட்ட சொல்லு, என்ன பாரு, நான் உனக்கு உதவி செய்யறேன், நான் உன்னை காப்பாத்துறேன், நான் உனக்கு பலன் தரேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை விடுதலையாக்குறேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பூட்டப்பட்ட அறைக்குள் காற்று கூட புக முடியாத அளவுக்கு யூதர்களுக்கு பயந்தபடியினால் சீஷர்கள் பூட்டப்பட்ட அறைக்குள் இருக்கும் பொழுது அந்த அறைக்குள்ளாகவே கடந்து வந்து சீஷர்களை திடப்படுத்தி சமாதானத்தை சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாருங்க. உங்க மனசுக்குள்ள வந்திருக்கிறாருங்க. உங்க உள்ளத்துல வந்திருக்கிறார். உங்க இல்லத்துக்கு வந்திருக்கிறாரு. யாருமே உதவி செய்ய முடியவில்லையா? நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன், நான் உனக்கு ஒரு விடுதலை தருகிறேன், நான் உனக்கு ஒரு நிம்மதியை தருகிறேன் என்று சொல்லி இந்த தேவன் வாக்குரைக்கிறார். ஆம் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் காயங்கள் இன்றைக்கு ஆறும். உங்களுடைய வேதனை, வருத்த, துக்க சோகங்கள் முற்றிலும் மறையும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சகாயம் செய்யும் கைகளை நீங்கள் இன்றைக்கு பார்ப்பீர்கள். ஆகவே ஒன்றும் செய்ய முடியாத ஒரு கைதியே தன் குடும்பத்திற்கு ஒரு நன்மை செய்ய முடிந்தால், எல்லாம் செய்ய வல்லவர், எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி உங்களுக்காக எதை வேணும்னாலும் செஞ்சு முடிப்பாருங்க. ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, அவரை நோக்கி முறையிடுங்க. உங்கள் ஜெபம் வீணாய் போகாது. உங்கள் ஜெபம் தேவ சந்நிதியில் சென்று அது பதிலாய் உங்களுக்கு திரும்பி வரும். நம்பிக்கையோடு இருங்கள். இன்றைக்கு ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். அநேக நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய நன்மைக்காக, நல்வாழ்வுக்காக நான் விசேஷமாய் ஜெபம் பண்ண போறேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ற இந்த நேரத்தில் இன்றைக்கு பிறந்தநாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் ஆர் ஐவன்கோ, அன்பு சகோதரர் சி ஜேம்ஸ், அன்பு சகோதரர் கிதியோன், அன்பு சகோதரர் ஏ சுரேஷ், அன்பு சகோதரர் எம் கே ஹரிஷ், அதுபோலவே நம்முடைய அன்பு மகள் பி கேத்லின் ஹாலி, அதுபோலவே இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் கே அமிர்தராஜ், சிஸ்டர் கலையரசி தம்பதியார், அன்பு சகோதரர் டி புஷ்பராஜ், சிஸ்டர் பி செல்வி தம்பதியார், அன்பு சகோதரர் ஜே பிரகாஷ், சிஸ்டர் பி ஜாய்ஸ் மேரி தம்பதியார். இவங்கெல்லாம் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்றார்கள். இவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம்.
இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை இந்த காலையிலே என்னோடு கூடவே சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நீர்த்தாமை ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகள் போய்கொண்டிருக்கிற பாதைகள் ஒருவேளை கடினமான பாதைகளாய் இருக்குமேயானால், காயங்கள் நிறைந்த பாதைகளாய் இருக்குமேயானால், முள்ளும் குறுக்கும் கொண்டதான சங்கட பாதைகளாய் இருக்குமேயானால், கர்த்தாதி கர்த்தர் வல்லக்கரம் நீட்டி உடைய பிள்ளைகளை தொட்டு எல்லையற்ற ரகத்திலே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய திருநாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கின்றோம் ஐயா. இன்றைக்கும் பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தாமே வலக்கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. தேவரீருடைய வேதனைகளை இல்லாத ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்விலே ஐஸ்வர்ய நன்மைகளை வருஷிக்க பண்ண வேண்டும் என நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். கர்த்தருடைய நாமத்தினாலே இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் காண்கின்ற இப்படிப்பட்ட சந்தோஷமான ஆசீர்வாதமான மங்களகரமான ஆண்டுகளைப் போலவே இன்னும் அநேக திருமண ஆண்டுகளை, பிறந்த நாட்களை உடைய பிள்ளைகள் காண வேண்டும் என நாங்கள் வாழ்த்துகிறோம். வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பார்களாக. ஆண்டவர் அருளுகிற அத்தனை அற்புத ரகமான ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிப்பார்களாக என்று சொல்லி கர்த்தாவே உடைய நாமத்தினாலும் வார்த்தையினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிக்கவே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சிறக்க செழிக்க பழுக பெருக விருத்தி அடைய செய்திட வேண்டும் என வாழ்த்தி ஆசீர்வதித்து ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகள் பயனுள்ளதாய் உங்களுக்கு இருக்குமேயானால், உங்கள் அன்பர்கள், நண்பர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் என்று அனைவருக்கும் இந்த வார்த்தையை, இந்த வீடியோ பதிவுகளை, லிங்குகளை நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு கொடுங்க. ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. விசேஷமாக உங்களுடைய விசேஷமான நாட்கள்ல நாங்கள் உங்கள் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகளில் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால் 1 மாதத்திற்கு முன்பதாகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பெயர்களை, உங்கள் தேதி விவரங்களை எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெளிவாக நீங்கள் அனுப்புங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அவளோடு காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளையும் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அவளோடு காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க.